அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா விடுதலை போரில் பெண்களின் பங்கு இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 1-2 கொஷின் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பழைய புத்தகத்தில் தான் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. புது புத்தகத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேலு நாச்சியார் அப்படின்றவங்க தான் ஃபஸ்ட்டு. இதில் வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் மேந்திய போராடிய இந்திய அளவில் முதல் பெண்மணி யார் அப்படின்னா வேலு நாச்சியார். இரண்டாவது ஆங்கிலேயரை எதிர்த்து போதிட்டு வெற்றி பெற்ற முதல் பெண்மணி அப்படின்னாலும் இந்திய அளவில் யார் அப்படின்னா அவங்க வேலு நாச்சியார் தான். ராமநாதபுரத்தை ஆண்ட செல்லமுத்து சேதுபதி மற்றும் சங்காந்திய முத்தம்மாள் அப்படின்ற ஒரு இணையாக 1730ஆம் ஆண்டு வந்து ஒரே பெண்ணாக வந்து பிறகுறாங்க. அவங்களுக்கு அண்ணன் தம்பி யாருமே கிடையாது, ஒரே ஒரு குழந்தையாக பிறகுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெற்றோரோட ஆண் வாரிசு போல வளர்த்து ஆயுத பயிற்சி இதெல்லாம் கொடுக்குறாங்க. சிவகங்கை மன்னர் வந்து முத்துவடுகநாதர் அவங்கள வந்து வேலுநாச்சியார் வந்து திருமணம் செய்து கொள்கிறாங்க. 1772 பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கை சீமையின் மீது என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேயர்கள் படையெடுக்கிறாங்க. அந்த சிவகங்கை சீமையை ஆட்சி செஞ்சவர் யார்? நம்ம முத்துவடுகநாதர் வந்து ஆட்சி செஞ்சுருப்பார். ரெண்டு பேருக்கு இடையே மிகப்பெரிய போர் நடக்கும். ஆங்கிலேயர்களோட வேலை என்ன? சூழ்ச்சி செய்கிறது தானே. சூழ்ச்சி செஞ்சு முத்துவடுகனாரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா காளையர் கோயில் அப்படின்ற இடத்துல வந்து கொன்றுவாங்க. கொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வேலுநாச்சியார் அங்கேருந்து தப்பிச்சு தஞ்சை, அதாவது நாயக்க மன்னர்களுடைய கோட்டைக்கு போயிடுவாங்க. அங்கே வந்து பாதுகாப்பில் இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8 வருடங்கள் கழித்து, ஓகேங்களா, 8 வருடங்கள் கழித்து 1780 வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மைசூரில் வந்து அப்போ யார் ஆட்சியில் இருப்பா அப்படின்னா மன்னர் ஹைதர் அலி வந்து ஆட்சியில் இருப்பார். அவங்க போயிட்டு ஹைதர் அலிகிட்ட வந்து எனக்கு வந்து உங்களுடைய உதவி வேணும், நான் ஆங்கிலேயர் எதிர்க்க போகிறேன், என்னுடைய நாடை படிக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உருது மொழியில் வந்து இவங்க பேசியிருப்பாங்க. அப்படி உருது மொழியில் பேசினோடனே அதில் வந்து ஹைதர் அலி இம்ப்ரெஸ் ஆகி என்ன பண்ணுவாங்க, 5000 குதிரை படை வீரர்களை வந்து அனுப்புவார். 5000 குதிரை படை வீரர்கள் வருவாங்க. 1780 இவங்க போவாங்க. இந்த அம்மா வந்து வேலுநாச்சியார் படையோடு போய், அது மட்டும் இல்லாமல் மருது சகோதரர்கள், இவங்களுடைய அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தாண்டவராயர். அதெல்லாம் புது புத்தகத்தில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது பழைய புத்தகத்தில் அது கிடையாது. ஸோ இது கதை ஸ்டோரி மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, வென்றுடுவாங்க. 1780 வந்து வெற்றி பெற்றுவாங்க, சிவகங்கையை மீட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2வது பெண்மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் அஞ்சலை அம்மாள். கடலூர் அஞ்சலை அம்மாள்னால் 1890 கடலூரில் முதுநகர் அப்படின்ற ஊரில் ரொம்ப எளிமையான குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல எந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பாங்கன்னா 1921 காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கிய போதே வந்து அஞ்சலை அம்மையாளின் பொது வாழ்க்கையும் தொடங்குது. இவங்க என்னென்ன போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பாங்கன்னு பாருங்கள். நீலன் சிலை அகற்றும் போராட்டம், உப்பு காய்ச்சும் போராட்டம் 1930, மறியல் போராட்டம், தனியால் அறப்போராட்டம், வெள்ளையனை வெளியேறு போராட்டம் 1942, இது எல்லா போராட்டங்களையுமே கலந்துருப்பாங்க. லாஸ்ட் இயர் குரூப் 1 வந்து இந்த நீலன் சிலை அகற்றும் போராட்டத்தில் கலந்து கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலை அம்மாள். குரூப் 2லேயும் அதே கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ அஞ்சலை அம்மாள் வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பெண் போராட்ட. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கெங்கே வந்து சிறையில் அடைச்சாங்க அப்படின்னா கடலூர், திருச்சி, வேலூர், பெல்லாரி அந்த மாதிரி சிறைகளெல்லாம் வந்து அடைச்சிருந்துருப்பாங்க. இவங்க வந்து கருவுற்று இருந்திருப்பாங்க, மாசமாக இருந்திருப்பாங்க அஞ்சலை அம்மாள். அப்போ ஆங்கிலேயர்ஸ் என்ன பண்ணால் மாசமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிட்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் திரும்ப கூட்டு வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. அஞ்சலை அம்மாள் மிகச்சிறந்த பேச்சாளராக விளங்கினார். இவர் பேச்சை கேட்க வந்து பல பேர் திரண்டு வருவாங்க. நாடெங்கும் வெள்ளையனை வெளியேறு இயக்கம் 1942 நடைபெற்று இருந்துச்சுல. அப்போ சென்னை உட்பட பல நகரங்களுக்கு சென்று அனல் பறக்கும் பேச்சால் இயக்கத்தின் வளர்ச்சிக்கு வந்து உதவியிருந்திருப்பாங்க. குடும்ப சொத்துக்களையும் குடியிருந்த வீட்டையும் விற்று விடுதலை போராட்டம் செய்தவர் யார் அப்படின்னா அஞ்சலை அம்மாள். ஓகேங்களா? நீலன் சிலை அகற்றும் போராட்டத்தில் தன்னுடைய 9 வயது மகளை வந்து என்ன பண்ணுவாங்க, இதில் ஈடுபடுத்தி வந்திருப்பாங்க. அதனால் அந்த குழந்தையும் அந்த பெண்ணையும் இவங்களுடைய பொண்ணையும் சேர்த்து கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, ஜெயிலில் அழைச்சிடுவாங்க. அப்போ காந்தியடிகள் வந்து என்ன பண்ணுவார், சிறையில் இருக்கிற பார்க்க வந்தபோது 9 வயதேயான அம்மா கண்ணு, அஞ்சலை அம்மையோடைய மகள் பேர் என்ன, அம்மா கண்ணு. ஸோ அவங்களையும் ஜெயிலில் போட்டிருக்காங்க அப்படின்னு அறிந்து அஞ்சலை அம்மாள் மகள் என்பதை அறிந்து மிகவும் மகிழ்ச்சியுற்று அச்சிறுமி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னுடன் வார்தாவுக்கு அழைச்சிட்டு போவார். அங்கே வார்தாவுக்கு அழைச்சிட்டு போய் அங்கே இருக்கிற ஆசிரமத்தில் தங்க வச்சு லீலாவதி அப்படின்னு சொல்லி பெயரிட்டு அவங்கள வந்து என்ன பண்ணுவார், படிக்க வைப்பார். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காந்தியடிகள் கடலூருக்கு வந்தபோது அவரை சந்திப்பதற்கு வந்து அஞ்சலை அம்மாளுக்கு ஆங்கிலேயர்ஸ் என்ன பண்ணுறாங்க, தடை விதிச்சுறாங்க. அஞ்சலை அம்மாள் என்ன பண்ணுறாங்கன்னா பர்தா வேடம் அணிந்து குதிரை வண்டியில் காந்தியடிகளை ஏற்றி சென்றார். ஸோ இதனால் காந்தியடிகள் என்ன சொல்கிறார், அஞ்சலை அம்மாளை தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் 3வது யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்புஜம்மாள். ஓகேங்களா, வசதியான குடும்பத்தில் 1899 ஜனவரி திங்கள் 8ஆம் நாள் வந்து பிறந்திருப்பாங்க. வீட்டிலேயே வந்து தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, சமஸ்கிருதம் அப்படின்ற பல மொழிகளை கற்றிருந்திருப்பாங்க. அன்னை கஸ்தூரிபாயின் எளிமையான தோற்றத்தால், ஓகேங்களா, அம்புஜம்மாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னை கஸ்தூரிபாயின் எளிமையான தோற்றத்தால் ஈர்க்கப்பட்டு எளிமையாக வாழ்ந்தார். பட்டு பகட்டு ஆங்கில மோகையும் அனைத்தையும் துறந்தவர் யார் அப்படின்னா அம்புஜம்மாள். ஓகேங்களா, ஸோ பல்வேறு குடும்ப கட்டுப்பாடுகள் மிகுந்த குடும்பத்திலிருந்து தம்மை விடுவித்து கொண்டு நாட்டு விடுதலைக்காக போராட வராங்க. வைமு கோதை நாயகி அம்மாள், ருக்குமணி, லட்சுமிபதி முதலியாரோடு நட்பு கொண்டு பெண் அடிமைக்கு எதிராக வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, குரல் கொடுத்துருப்பாங்க அம்புஜம்மாள். மகாகவி பாரதியாரின் பாடலை பாடி விடுதலை உணர்வை ஊட்டியவர் யார் அப்படின்னா அம்புஜம்மாள். ஸோ இந்த மகாகவி பாரதியாரின் பாடலை பாடி விடுதலை உணர்வை ஊட்டினார்ன்றதுல இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து 2024 போன மந்த்து நடந்த ஒரு கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆங்கிலேய அரசுக்கு எதிராக செயல்பட்டவர். அந்நிய துணிகள் விற்கிறாங்கல்ல, அந்த கடைக்கு முன்பாக போய் போராட்டம் நிகழ்த்தியதில் எந்த சிறையில் அடைக்கப்படுறாங்க அப்படின்னா வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டுருவாங்க. சிறையில் இருந்தபோது மனம் தளராது என்ன பண்ணுவாங்க, தான் கற்றுக்கொண்ட மொழியை பிறருக்கு அங்கே உள்ளே இருக்கிறவங்கள தான் கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ அப்போ சிறையில் இருக்கும்போது தான் கற்றுக்கொண்ட மொழியை பிறருக்கு கற்றுக் கொடுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அம்புஜம்மாள். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவர் யார், அம்புஜம்மாள். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தன் செல்வாக்கையும் தந்தையோட செல்வாக்கையும் பயன்படுத்த விரும்பாமல் நேர்மையான பெண்மணி வாழ்ந்து காட்டியவர் எங்கள் அம்புஜம்மாள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ரீனிவாச காந்தி நிலையம், அதாவது தந்தையாரோடைய பெயரோட காந்தியடிகளின் பெயரையும் இணைத்து ஸ்ரீனிவாச காந்தி நிலையம் அப்படின்ற தொண்டு நிறுவனத்தை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, அமைத்து வந்திருப்பாங்க. ஓகேங்களா, அம்புஜம்மாள் வந்து தன்னோட 70 ஆண்டு நினைவாக நான் கண்ட பாரதம் அப்படின்ற நூலை எழுதியிருந்திருப்பாங்க. 1964 வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்புஜம்மாளுக்கு தாமரை அதாவது பத்மஸ்ரீ விருது வந்து கொடுத்து மத்திய கவர்மெண்ட் வந்து அவங்கள பெருமைப்படுத்தியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து இதுதான். அதுக்கடுத்து பாரதியாருடைய ஒரு பாடல் ஒன்று வந்து இங்கே கீழே கொடுத்துருந்தாங்க அந்த புக்கில். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவா வாணினும் நனி சிறந்தனவே அப்படின்னு சொல்லிட்டு இது எழுதினது யார் அப்படின்னா பாரதியார். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவா வாணினும் நனி சிறந்தனவே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருக்கோம் நண்பர்களே. கீழே டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். கொஸ்டின்ஸ் வந்து அதில் ஷேர் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். அதாவது 3 இயல் ப்ளஸ் ஃபுல் டெஸ்ட்டு அந்த மாதிரி தான் வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஓகே நண்பர்களே, தேங்க்யூ, பாய்.